பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சோர்ந்து போயிட்டீங்களா? என்னங்க ஜெர்மனி பார்க்கறவன்னு நடக்கலைங்க. நிறைய பேர் ஷார்ட் சொல்றாங்க, உண்மைதான், எனக்கு நடக்கலையே அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த வார்த்தையை பார்த்தீங்களா? ப்ரே அண்டில் சம்திங் ஹேப்பன். அதாவது ஒரு காரியம் நடக்க வரைக்கும் ஜெபம் பண்ணுங்க, விடாம ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறாங்க இந்த ஜெபமலையில. நல்லா இருக்குல்ல இந்த வார்த்தை? இயேசு என்ன சொல்றாரு? லூக்கா 18:1 என் பிள்ளைகளே, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்றார். மகளை சோர்ந்துட்டீங்களா? மகனை சோர்ந்துட்டீங்களா? தம்பி சோர்ந்து போயிட்டீங்களா? ஆண்டவர் இயேசு சொல்றாரு, சோர்ந்து போகாத, பெற்றுக்கொள்ளு வரைக்கும் ஜெபம் பண்ணு, விடாத. ஆண்டவர் கட்டாயம் உங்களுக்கு அற்புதம் செய்வார். அதனால இந்த இடத்துல சோர்ந்து போகாம எப்பவுமே ஜெபிக்கிறதுக்கு ஒரு ஓமையை சொன்னார்ல. ஒரு விதவை தாயார் ஜெபிக்கிறாங்க. 1 நாள், 2 நாள், 3 நாள். அந்த நியாயாதிபதி பதிலே சொல்ல மாட்டேங்கிறான். அவங்க விடல. பதிலை பெற்றுக்கொள்ளு வரைக்கும் நான் ஜெபம் பண்ணுவேன், விட மாட்டேன்னு திரும்ப 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 ஜெபிச்ச உடனே அந்த நியாயாதிபதி இருக்கானே, அவன் கடவுள் பயம் கிடையாது, மனுஷர் மேல அன்பு கிடையாது, சுயநலமா இருக்கிறவன். யார் என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்கன்னு ஜெபத்துக்கு பதிலே கொடுக்க மாட்டான் வேண்டுதலுக்கு. ஆனா இந்த விரவை திரும்ப 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 வந்ததுனால, என்ன இந்த விரவை தினந்தோறும் எனக்கு முன்னால் நின்று எனக்கு இந்த காரியத்தை செய்யுங்கன்னு கேட்கிறான். ரொம்ப தொந்தரவா இருக்குப்பா, இதை முடிச்சு கொடுத்துறோம்னு சொல்லி உடனே முடிக்க சொல்லிட்டார். ஆண்டவர் இயேசு சொல்றாரு, ஒரு அநீதி உள்ள நியாயாதிபதியே அவன் ஒரு விதவினுடைய ஜெபத்துக்கு திரும்ப திரும்ப கேட்டோட பதில் கொடுக்கா. ஆண்டவர் எவ்வளவு அன்பானவர், அவர் நீதி உள்ளவர், ஜனங்களுக்காய் பரிதபிக்கிறவர். நீங்க போய் இயேசுவேன்னு கூப்பிட்டா மனது உருகுகிறவர். உங்க ஜெபத்தை தள்ளுவாரா? உங்களுக்கு பதில் கொடுக்காம இருப்பாரா? என்ன அவர் எதிர்பார்க்கிறாரு? நீங்க இன்னும் ஜெபிக்கணும், இன்னும் கேட்கணும், நீங்க ஜெபத்துல உறுதியாகன்னு விரும்புறாரு. அவ்வளவுதான், விட்டுறக்கூடாது. நாங்க பாருங்களேன், 78ஆம் வருஷத்துல இருந்து 45 வருஷமா இந்தியாவில் எழுப்புதல் அனுப்புங்க, எல்லாரும் ரட்சிங்க, ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறோம். ஆனா இன்னும் நாங்க ஜெபம் பண்ண எதிர்த்தா பார்த்த காரியம் நடக்கல. ஆனா விடலையே, ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறோம்ல, மாற்றம் வரும். இப்ப அதுக்கான அடையாளங்கள் தோன்ற ஆரம்பிச்சுட்டு கூட்டம் கூட்டமா ஜனங்க ரட்சிக்கப்படுறாங்க, ஆசீர்வதிக்கப்படுறாங்க. இப்ப அந்த அடையாளத்தை இப்பதான் பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம் 45 வருஷம் ஜெபத்துக்கு பிறகு. அப்ப இன்னும் தீவிரமா ஜெபிக்கணும்னு அர்த்தம். ஜெபத்தை விட்டுறாருங்க, பெற்றுக்கொள்ள வரைக்கும் ஜெபம் பண்ணுங்க. நீங்க எதுக்காக ஜெபிக்கிறீங்க? கணவருடைய ரட்சிப்புக்கு, பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்கு, கடன் பிரச்சனை மாற, அல்லது உங்களுடைய சபைக்காக, ஊழியத்துக்காக, எழுப்புதலுக்காக, கிராமத்துக்காக, பட்டணத்துக்கு எதுக்கு ஜெபிக்கிறீங்க? ஒரே நாள்ல மாற்றம் வந்துடும் ஜெபிச்ச உடனே நினைக்காதங்க. பெற்றுக்கொள்ளு வரைக்கும் விடாம நம்ம ஜெபிக்கணும். அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். கட்டாயம் நடக்கும், நான் அற்புதத்தை காண்பேன், விட மாட்டேன்னு உறுதியா இருங்க. ஒருவேளை இன்னைக்கு கூட நடக்கலாம்ல, உங்க ஜெபத்துக்கு பதில் இன்னைக்கு வரலாம்ல, யாருக்கு தெரியும்? தேவன் உங்களை கவனிச்சுக்கிட்டே இருக்கிறார். சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணுங்க, எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்க. அதை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் ஜெபித்து கொண்டே இருங்க. ஆண்டவரே, இந்த மகளோட நீங்க பேசி இருக்கிறீங்க, உங்களோட சோர்வெல்லாம் மாறட்டும், பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் ஜெபிக்க அவங்களுக்கு கிருபை கொடுங்க. சீக்கிரத்திலே நியாயம் செய்வீர். சீக்கிரத்திலே அவங்க அற்புதத்தை பார்க்க போறாங்க. அதுவரைக்கும் விடாமல் ஜெபிக்க கிருபை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.